சேனல். இப்ப எல்லாம் பரபரப்பா போயிட்டு இருக்க பிஎஃப் இசிஆர் 3.0 இதுல என்னென்ன எரர் வருதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கே வந்து டேட் பார்த்தீங்கன்னா 10th அக்டோபர் ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாலே சலான் எந்த பிரச்சனையும் இல்லாம முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு கங்க்ராட்ஸ். இப்போ முடிக்காதவங்க சிலவங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ எப்படி பார்த்தீங்கன்னா பிஎஃப்ல இப்போ ரீசெண்டாக வந்த சர்க்குலர் அண்ட் அடிஷ்னலாக எங்களுடைய டீம் வந்து இந்த லாஸ்ட் ஒரு 4 டேஸாக என்னென்ன ப்ராப்ளம் என்கவுண்டர் பண்ணாங்களோ அதோடைய எரர்ஸும் அதுக்கு என்ன சொல்யூஷன்ஸ் வந்து நாங்கள் ஒரு சின்ன ஒரு சொல்யூஷன்ஸ் வந்து லாஸ்ட் ஒரு 3-4 டேஸில் என்ன ப்ராக்ரஸ் ஆயிருக்கோ அதுதான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சலான்ஸ் பற்றி ரெகுலர் சலான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் சலான்றது ஒன் டைம் ஆப்ஷன்ஸ் தான். ஏன்னா அது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது வந்து ரெகுலர் சலான் வந்து ஒன்லி ஒன் டைம் மட்டும்தான் ரெகுலர் சலான்ஸ் வந்து நம்ம வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். செகண்ட் டைம் ஜென்ரேட் பண்ண முடியாது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சலான் வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். இது மல்டிபிள் டைம்ஸில் எப்போ ஜென்ரேட் பண்ணலான்னா நீங்கள் ரெகுலர் சலான்ஸில் ஏற்கனவே நீங்கள் வந்து ஒரு சலான் வந்து ஜென்ரேட் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து இன்னும் நியூ ஜாயினிஸ் வந்து இருக்காங்க, இல்லை சில எம்ப்ளாயீஸை வந்து ரெகுலர் சலான்ஸில் நீங்கள் ஆட் பண்ணலை, அப்படி கேசஸ்லாம் எல்லாமே என்ன பண்ணலான்னா நீங்கள் சப்ளிமெண்ட்ரி சலான்ஸில் வந்து ஆட் பண்ணலாம். இது வந்து நம்பர் ஆஃப் சலான் வந்து எவ்வளோ நாள் இருந்தாலும் இதில் ஒரே ஒரு உங்களுக்கு வந்து கேட்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் சலானோட பேமெண்ட் நீங்கள் பண்ணியிருந்தாதான் சப்ளிமெண்ட்ரி சலான் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். இது வந்து நான் சொல்றது இன்னையோட ஸ்டேட்டஸ் 10th அக்டோபர் 2025. இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெகுலர் சலான்ல வந்து நீங்க பே பண்ணியிருந்தா மட்டும்தான் சப்ளிமெண்ட்ரி சலானை உங்களால ஜென்ரேட். சப்ளிமெண்ட்ரி சலான் வந்து நீங்க யாருக்கு யூஸ் பண்ணணும்னா ஒன்லி நியூ ஜாயினர் மிஸ்ட் எம்ப்ளாயிஸ் யாரோ விட்டுட்டீங்க, ரெகுலர் சலானை விட்டுட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ரி சலான். ஸோ இதுதான் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டியது. அதே மாதிரி ரெகுலர் சலான்ஸ்ல நீங்க கண்டிப்பா வந்து பே பண்ணியிருக்கணும். இப்போ ரெகுலர் சலான் நீங்க பண்ணிட்டீங்க, அப்ரூவல் ஸ்டேஜ் வரைக்கும் சலான் பண்ணிட்டீங்க. பட் ஆனால் வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கிறனால அதை கேன்சல் பண்ணிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா பழைய ப்ராக்டிஸ் மாதிரி மறுபடியும் மந்த்லி இசிஆர் சலான் பண்ண முடியாது. நீங்கள் ரிவைஸ்டு சலானாக தான் பண்ண முடியும். சேஞ்சஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ ரிவைஸ் சலானா மட்டும்தான் அந்த சலான்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்து ரெகுலர் சலான்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ இந்த ரிவைஸ் சலான்ஸில் ஆப்ஷன்ஸில் தான் பண்ண முடியும். ரிவைஸ் சலான்ஸ் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சேஞ்சஸ் இருந்தாலும் அதாவது அதாவது அமௌண்ட்ஸ் பழைய சலான்ஸில் வந்து கம்மியான அமௌண்ட் போட்டிருக்கீங்க, இப்போ இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் வந்து அமௌண்ட்ஸ் வந்து அதிகமாக போட்டீங்க, அதை குறைக்கணும் ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு, இல்லை ஒரு எம்ப்ளாயீஸுக்கு வந்து நீங்கள் சலான் ஜென்ரேட் பண்ணணும் தான், ரெகுலர் சலான் ஜென்ரேட் பண்ணணும் தான் ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் பண்ணலாம். இதில் என்ன ஒரே ஒரு கண்டிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெமிட் பண்ணியிருந்தீங்கன்னா, ரெகுலர் சலானை ரெமிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு அமௌண்ட்டை டவுன்வர்ட் பண்ண முடியாது, ரிவைஸ் சலான் பண்ண முடியாது. ஆனால் அமௌண்ட்டை ரெமிட் பண்ணிட்டா கூட அமௌண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னா ரிவைஸ் சலானில் பாஸ். ஸோ இதுதான் நீங்கள் 3 தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி சப்ளிமெண்ட்ரி சலான்ல எந்த காரணம் கொண்டும் நம்ம வந்துட்டு அமௌண்ட் வந்து ரெகுலர் சலான்ல கம்மியா பே பண்ணியிருக்கோம், அந்த அமௌண்ட் வந்து சப்ளிமெண்ட்ரி சலான்ல அவங்களே இந்த சாஃப்ட்வேர்ல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் பக்னால எடுத்துக்கிச்சுன்னா இதுல பண்ணோம்னா கண்டிப்பா அது தப்பு. நம்ம நோட்டீஸ் பிஎஃப் ஆஃபீஸ்ல இருந்து வரும், அதுக்கு நம்ம எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். அதனால ரொம்ப கவனமா பண்ணணும். சப்ளிமெண்ட்ரி சலான் வந்து எந்த அமௌண்ட் வந்து ஏற்கனவே ரெகுலர் சலான் பே பண்ணியிருக்கவங்களுக்கு பே பண்ணவே அது ஃபர்ஸ்ட். இப்போ இதுல என்ன எரர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து முக்கியமா வந்து ஒரு எரர்ஸ் வந்து இந்த சலான் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. எரர் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெமிட்டட், இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெமிட்டட் should be equal to அப்படின்ற ஒரு எரர் வந்து நீங்கள் டெக்ஸ்ட் ஃபார்மட்ஸில் அந்த 11 காலமன் ஃபார்மட்ஸ் நீங்கள் பண்ணும்போது இந்த எரர் வரும். இந்த எரர் வந்தால் நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த இதை பண்ணிடலாம், இந்த ஸ்டெப் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய சலான்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான். நீங்கள் 1 ரூபி வந்து இபிஎஸ் ருபீஸில் குறைச்சிட்டு
அந்த ₹1 எம்ப்ளாயர் காலம்ல போட்டீங்கன்னா உங்களால சலான் பண்ண. ஸோ இது வந்து இந்த எரர் வந்து இப்படி வந்துச்சுன்னா எரர் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன்ஸ் ரெமிட்டட் இபிஎஸ் நீங்க இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ₹1 வந்து நீங்க இபிஎஸ்ல வந்து குறைச்சிட்டு அந்த ₹1 எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன்ஸ் உங்களுக்கு அந்த 3.67%ல நீங்க ஆட் பண்ணி. எரர் செகண்ட் எரர் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா சலான்ல எம்ப்ளாயர் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் மஸ்ட் மேட்ச் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டியூ இபிஎஃப் அண்ட் டியூ இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் பேஸ்ட் ஆன் வேஜஸ்னு ஒரு எரர் வருது. இந்த எரர் வரும்போது நீங்க என்ன பண்ணுங்க, எம்ப்ளாயர்ஸ் காலம்ல ₹1 ஆட் பண்ணிடுங்க. எங்கே ரெடியூஸ் பண்ண வேணாம், எம்ப்ளாயி காலம்ல மட்டும் அந்த 3.67ல ₹1. ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஃபார்முலா எரர்ஸ் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கு. அதனாலதான் இந்த கரெக்ஷன் சொல்றோம். பட் இப்போ அது ஒரு புது பேட்டா வெர்ஷன்ஸ்ல இருந்து கொஞ்சமா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிட்டு இருக்கனால சின்ன சின்ன டெக்னிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. அதை சால்வ் பண்றதுக்காக தான் நம்ம வந்து இது பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால எரர் 1க்கும் எரர் 2க்கும் நீங்க இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் பண்ணிக்கலாம். சீக்வன்சல் பேமெண்ட் அண்ட் சலான்ஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா முன்னால நம்முடைய பழைய சலான்ல நீங்க எந்த மந்த்துக்குனாலும் சலான் ஜென்ரேட் பண்ணலாம், எந்த மந்த்துக்குனாலும் பேமெண்ட் பண்ணலாம். ஆனா இந்த ரீஇன்ஜினியர்டு இசிஆர்ல நீங்க ப்ரீவியஸ் மந்த்துக்கு சலான் பண்ணலைன்னா பிரசன்ட் மந்த்துக்கு சலான் பண்ணவே முடியாது. அதனால ப்ரீவியஸ் மந்த் கம்பல்சரியா வந்து சலான் பண்ணணும். அப்படி பண்ணலைன்னா எரர் வந்து கண்டிப்பா வரும். அதனால ப்ரீவியஸ் மந்த்துக்கு சலான் பண்ணணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் வந்து ஒரு 4 மந்த்ஸா பே பண்ணல, நான் செப்டம்பருக்கு டைரக்டா பே பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டா அது முடியாது. ப்ரீவியஸ் மந்த் இப்போ எங்க இருக்கோ, இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஜூலைல இருந்து பே பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ஜூலை கிளியர் பண்ணும், ஆகஸ்ட் கிளியர் பண்ணும், அப்புறம் தான் செப்டம்பர் மந்த் பே பண்ண முடியும். அதுதான் சீக்வன்சல் பேமெண்ட் அண்ட் ஃபார் சலான். சலானும் எல்லா மந்த்தும் கண்டினியூஸா சலான் வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்கணும். பேமெண்ட்டும் நம்ம பேமெண்ட்டை நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒவ்வொரு பேமெண்ட்டா தான் பண்ண முடியும். அதுவும் மந்த் வைஸ்டா தான், அசெண்டிங் ஆர்டர்ல தான். இந்த விபிஎஃப் இந்த எரர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த எரர் வந்துட்டு இருக்கு. காலையில இருந்து நிறைய கால்ஸ் குவரிஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. இந்த எரர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் வந்து ஒரே நிமிஷம். ஸோ இபி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரோட எம்ப்ளாயி வந்து அந்த 11 காலம் ஒர்க் ஷீட்ஸ் வந்து ஒன்று போட்டிருக்கோம். அதுல தேர்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் என்னோட கர்சர் வச்சிருக்கிற இடத்துல வந்து ₹45,000 இருக்கு. அவருக்கு வந்து ₹25,000 இபிஎஃப் வேஜஸ் இருந்தா எரர் வந்துட்டு இருந்துச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா 9th அக்டோபர்ல இருந்துச்சு. இப்ப அந்த எரரை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. நீங்க தாராளமா வந்து எம்ப்ளாயர் இபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் விபிஎஃப் அமௌண்டோட சேர்த்து நீங்க இதுல வந்து போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எம்ப்ளாயர் இபிஎஸ் கான்ட்ரிபியூஷன் 1,250யும் ₹550 அதை எப்பயும் போல போட்டுட்டு நீங்க விபிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் எவ்வளவு இருக்கோ அந்த அமௌண்ட்டை போட்டு அதே மாதிரி இபிஎஃப் வேஜஸையும் வந்து 25,000. ஸோ சில எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல சில பீப்புள் வந்து வந்து என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா 15,000 வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது கண்டிப்பா ராங்குங்க. அது அந்த தப்பு வந்து பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து பின்னால வந்து நோட்டீஸ் வந்து கண்டிப்பா வரும். விபிஎஃப்ல என்ன ஆக்சுவல் வேஜஸோ அதுதான் வந்து நம்ம வந்து போடணும். அதனால விபிஎஃப்ல 15,000 பண்ணிட்டு நம்ம சலான் பெர்ஃபார்ம் பண்ணோம்னா கண்டிப்பா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து பின்னால நோட்டீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை கண்டிப்பா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அந்த எரர் வந்து இதாயிடுச்சு, அதுதான் போட்டிருக்கோம். இந்த மாதிரி எரர் வரும். எம்ப்ளாயி பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் மஸ்ட் மேட்ச் டிஃபரன்ஸ் பிட்வீன் டியூ இபிஎஃப். இதை படிச்சீங்கன்னா தெரியும். இதே மாதிரி எரர் வரும். இந்த எரர் வர்றதுக்கு நீங்க விபிஎஃப் வேஜஸை இப்போ கரெக்டா பண்ணுங்க. இப்போ 15,000 போட்டீங்கன்னா நேத்து இல்ல முந்தா நாள்லாம் நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க, சலான் பண்ணிட்டீங்கன்னா இன்னைக்கு வேற கம்பெனிக்கு கன்சல்டன்ட்டோ இல்ல குரூப் ஆஃப் கம்பெனி பண்ணும்போது பண்ணீங்கன்னா கண்டிப்பா எரர் வரும். அப்ப நீங்க விபிஎஃப் வேஜஸ் ஆக்சுவல் வேஜஸ் என்னவோ அதுதான் வந்து இங்க போடும். இதுல இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் என்னன்னா நிறைய கம்பெனி வந்து விபிஎஃப் வேஜஸ் முன்னால பே பண்ணிட்டு இருக்கும்போது ₹15,000 தான் வந்து அட்மின் சார்ஜஸ் வந்து பே பண்ணிட்டு. அது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு தப்பான பிராக்டிசஸ். அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் இப்போ இந்த விபிஎஃப் வேஜஸ்ன்றத வந்து கொண்டு வந்திருக்கு. இனிமே வந்து அந்த இது வந்து தப்பு பண்ண முடியாதுங்க. அந்த விபிஎஃப் வேஜஸ்ல வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஆக்சுவல் விபிஎஃப் வேஜஸ் போடணும். இதுல ஒரே ஒரு அட்வான்டேஜஸ் கம்பெனிக்கு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடிஷனலா விபிஎஃப் அமௌண்ட்
இப்போ ஒருத்தருக்கு 25,000 ரூபீஸ் விபிஎஃப் வேஜஸ்னா 15,000 வரைக்கும் தான் கம்பெனி ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த 10,000 ரூபீஸுக்கு அடிஷ்னலா வர்ற அந்த 0.5% அட்மின் சார்ஜஸை அந்த எம்ப்ளாயிட்டே வந்து நம்ம டிடெக்ட் பண்ணிக்கலாம். அது பிஎஃப்லயுமே வந்து ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. அந்த அமௌண்ட்டை நம்ம டிடெக்ட் பண்றதுக்கு ஒரு கன்சர்ன் லெட்டர் மட்டும் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கணும். வாங்கிட்டா பிபிஎஃப் ப்ராப்ளம். ஸோ இடிஎல்ஐ இதுவும் ஒரு ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளமா இருந்துச்சு. லாஸ்ட் 2 days வந்து பயங்கரமான ஒரு ஹாட் டாபிக்கா இருந்துச்சு. இடிஎல்ஐ வந்து நான் எப்படி பண்ணணும், இடிஎல்ஐ வந்து இல்லாம எங்களால பண்ணவே முடியாதுன்னு. உங்களுடைய கம்பெனி எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டா இருந்துச்சுன்னா இடிஎல்ஐ அமௌண்ட்டை நீங்க எதுவும் எடிட் பண்ண முடியாது. நீங்க டைரக்டா சலான் ஜென்ரேட் பண்ணுங்க. சலான் ஜென்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு இடிஎல்ஐ எக்ஸம்ஷன்ஸ் ஏற்கனவே எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் வச்சிருந்தீங்கன்னா அது என்ன ஆகுதுன்னா ஆட்டோமேட்டடா அந்த இடிஎல்ஐ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகிடும். அதிலே தெரிஞ்சுக்கலாம் உங்க கம்பெனிக்கு வந்து எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக ஒன்று பார்க்கணும். எக்ஸம்ஷன்ஸ் கம்பெனியாக இருந்தீங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0.005% இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் பே பண்ணலைன்னா அதை டைரக்ட் சலான் என்ட்ரி அக்கௌண்ட் நம்பர் 22ல போயிட்டு டைரக்ட் சலான் என்ட்ரி ஆஃப்டர் ஜென்ரேட்டிங் ஃபார் த ரெகுலர் சலான் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா டைரக்ட் சலானில் போயிட்டு நீங்கள் டோட்டலாக இப்போ இன்கேஸ் சப்ளிமெண்ட்ரி சலான் பண்ணுறீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி சலானில் இருக்கிறதும் ரெகுலர் சலானில் இருக்கிற மொத்த டோட்டல் எம்ப்ளாயீஸுக்கும் இடிஎல்ஐ எக்ஸம்ஷன் இருந்துச்சுன்னா அவங்க எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் வந்து இந்த அமௌண்ட்ஸ் வந்து 0.005% வந்து இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் கண்டிப்பாக பே பண்ணணும். இது வரைக்கும் பே பண்ணால் இனிமேல் பே பண்ணிடுங்க. அதுக்காக தான் இவ்வளோ ஆட்டோமேட்டட். சப்போஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான், ஆனால் அதே மாதிரி எக்ஸம்ப்டட் தான் இடிஎல்ஐயில். ஆனால் நீங்கள் சலான் ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடிஎல்ஐ வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது. அது இடிஎல்ஐ அமௌண்ட் வந்து ரெடியூஸ் ஆகலை. அப்படின்னா என்ன இஷ்யூஸ்னா உங்களுடைய கம்பெனி எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் வந்து வாங்கலை. அதனால வந்து இடிஎல்ஐ வந்து கண்டிப்பாக பே பண்ணி தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. நீங்கள் வந்துட்டு ஒரு மிட் சைஸ் கம்பெனியோ இல்லை ஹெட்கவுண்டோ இல்லை மேனேஜ்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்கன்னா நீங்கள் இடிஎல்ஐ சார்ஜோட பே பண்ணிட்டு உங்களுடைய எக்ஸிஸ்டிங் இடிஎல்ஐ அரேஞ்ச்மெண்ட்ஸு தேர்ட் பார்ட்டி ஹெச்டிஎஃப்சியோ ஐசிசி பேங்கோ எல்ஐசியோ யார்கிட்ட வச்சுருக்கீங்களோ அவங்கள்ட்ட இம்மீடியட்டாக நீங்கள் கேன்சல் பிளான் பண்ணிவிட்டு இதில் இடிஎல்ஐ பண்ணலாம். அது ஆப்ஷன் 1. இல்லை பரவாயில்ல நாங்கள் வந்து எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் ப்ராசஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவோம்னு சொன்னால் அதுவும் பண்ணலாம். அதில் என்ன சேலஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ சென்னையில் இருக்க உங்கள் கம்பெனியாக இருந்தீங்கன்னா சென்னையோட ரீஜனல் ப்ராவிடன்ட் ஃபண்ட் கமிஷனர்கிட்ட ஃபஸ்ட்டு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் லெட்டர் வாங்கணும். இதுக்கடுத்து டெல்லியிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ப்ராவிடன்ட் கமிஷனர் தான் இதை வந்து எக்ஸம்ஷன் சர்டிஃபிகேட் கொடுப்பாரு. இந்த டைம் ஃப்ரேம் நீங்கள் வந்து டிஃபைன் பண்ண முடியாது. அது 2 மாதம் ஆகலாம், 3 மாதம் ஆகலாம். அப்போ உங்களுக்கு டேமேஜஸ் இன் இன்ட்ரெஸ்ட் வரும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், முடிஞ்சால் உங்களுடைய ப்ரைவேட்டில் நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டியை இன்சூரன்ஸை இமீடியட்டாக கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் இடிஎல்ஐ பே பண்ணுறது தான் கொஞ்சம் ஈஸியான மெத்தடாக இருக்கும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸீட். ஸோ எக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு எம்ப்ளாயிக்கு வந்து எக்ஸீட் வந்து தப்பாக மார்க் பண்ணிட்டீங்க. ஏற்கனவே தப்பாக மார்க் இப்போ பழைய இசிஆரில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக நீங்கள் எக்ஸீட் போட்டிருந்தாலும் அவருக்கு ரெமிட்டன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எக்ஸீட் போட்டிங்கன்னா அவருக்கு கண்டிப்பாக நீங்கள் பிஎஃப் கான்ட்ரிபியூஷன்ஸ் பே பண்ண முடியாது. சலானில் அவர் நேம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகாது. நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியட்டாக போய் என்ன பண்ணணும்னா ஜேடி ஃபார்ம் வந்து ஆன்லைன் ஜேடி இனிஷியேட் எம்ப்ளாயர் அப்ரூவல் பண்ணிடணும். நம்ம அதை டிஎஸ்சி ஆர் இசைடில் பண்ணிவிட்டு ஃபீல்ட் ஆஃபீஸ் அப்ரூவல் வந்து ஒரு 3 ஒர்க்கிங் டேஸில் ஆகினதுமே தான் நீங்கள் வந்துட்டு அவருடைய சலானில் அவருக்கு வந்து அந்த தப்பாக போட்டிருக்க எக்ஸீட் எம்ப்ளாயிஸ்க்கு நீங்கள் பே பண்ண. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இந்த எக்ஸீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு எக்ஸீட் போடாமல் சலான் வந்து பண்ண முடியாது அப்படின்னு தான் நோட்டீஸில் போட்டிருந்தாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக வந்த எஃப்ஏக்யூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸேஷன் பீரியட், அதாவது இப்போ லாஸ்ட் 4 மந்த்ஸில் வந்து அவருக்கு பிஎஃப் சலான் அமௌண்ட் பே பண்ணிட்டு இருக்கோம்.
பண்ணிட்டு இருக்கோம்னா, அவருக்கு 5த் மந்த்ல வந்து நீங்க எக்ஸீட் போடாட்டியும், இப்ப எக்ஸாம்பிள் 100 எம்ப்ளாயி உங்க கம்பெனில இருக்காங்க. ஆனா 90 பீப்பிள்க்கு தான் அந்த மந்த் பே பண்ண போறீங்கன்னா, அந்த 10 எம்ப்ளாயீஸ நீங்க என்சிபி டேஸா காமிச்சு, இல்லைன்னா இந்த 90 எம்ப்ளாயீஸ்க்கு மட்டுமே நீங்க வந்து டெக்ஸ்ட் ஃபார்மட்ஸ் பண்ணி அப்லோட் பண்ண முடியும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இந்த ஃபெசிலிட்டி ஒன்லி ஃபார் 4 மந்த்ஸ். ஸோ லாஸ்ட் 4 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பேமெண்ட்ஸ் பண்ணியிருந்தா, லாஸ்ட் 4 மந்த்ஸ் லாஸ்ட் மந்த் சாரி லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க தொடர்ந்து ஒரு எப்ப பே பண்ணியிருக்கீங்களோ கடைசியா, அதுலருந்து உங்களுக்கு 4 மாசம் வரைக்கும் ரிலாக்சேஷன் இருக்கும். 4 மந்த்ஸ் வரைக்கும் அவருக்கு நீங்க எக்ஸீட் மார்க் பண்ணாட்டி கூட சலான் ஜெனரேட் பண்ண முடியும். அது ரிலாக்சேஷன் கிரேஸ் பீரியட்ன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால நீங்க ஜெனரேட் பண்ண முடியும். நீங்க சொல்லலாம், நான் ஸ்ட்ராட்டஜிக்கலா நான் என்ன பண்ணிட்டேன், என்சிபி டேஸ்ன்னு போட்டுட்டேன். என்சிபி டேஸ்ன்னு போட்டுட்டு அவருக்கு வந்துட்டு நானு அவர காமிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அப்ப என்சிபி டேஸ் வந்து போட்டீங்கன்னா என்ன ப்ராப்ளம் ஆகும்னா, நாளைக்கு அவருக்கு கிளைம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவரு உங்களுடைய கம்பெனில இருந்து எக்ஸீட் ஆயிட்டாரு. அவர் வந்து 31 ஆகஸ்டே வந்து எக்ஸீட் ஆயிட்டாரு. ஆனா அவருக்கு என்சிபி டேஸ் நீங்க வந்து செப்டம்பர்ல போட்டீங்கன்னா, அவரு கிளைம் எடுக்கும்போது கண்டிப்பா பிஎஃப் வந்து கிளைம் வந்து ரிஜெக்ட் ஆகும். அப்ப நீங்க எக்ஸ்பிளனேட்டரி லெட்டர் வந்து கம்பெனில இருந்து குடுக்க வேண்டியதா இருக்கும். என்சிபி டேஸ் வந்து இந்த சாஃப்ட்வேர் இஷ்யூனால தான் நாங்க பண்ணல. 2 மந்த்ஸ் பண்ணல, 3 மந்த்ஸ்லயும் பண்ணணும். அதனால எங்களோட சஜஷன் என்னன்னா, வித்தின் 4 மந்த்ஸ்க்குள்ள லாஸ்ட் பேமெண்ட்ல இருந்து 4 மந்த்ஸ்க்குள்ள நீங்க பாருங்க. இல்லைன்னா அந்த எம்ப்ளாயிக்கு டேட்டா ஃபிக்ஸ்ங்க. இதே வந்து ஒரு சிக்னஸ்ல இருக்காருன்னா, அவருக்கு நீங்க என்சிபி டேஸ் வந்து கன்டின்யூ பண்ணலாம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இருக்கிற எம்ப்ளாயி டவுட்ல இருக்காருன்னா, அவருக்கு நீங்க என்சிபி டேஸ் கன்டின்யூ பண்ணீங்கன்னா, அவர நீங்க ஏற்கனவே ரிலீவ் பண்ணிட்டீங்க. சரியான டேட் தெரியலைன்னா, உங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை வரும். அதனால அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நில் சலான். நில் சலான் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணலாம். பழையதுல ஒண்ணுமே இஷ்யூஸ் கிடையாது. ஆனா இப்போ வந்து நீங்க வந்து நில் சலான் வந்து ஒரு அ ஆக்டிவ் மெம்பர்ஸ் வந்து உங்க சீட்ஸ்ல வந்து என்சிபி டேஸா போட்டு பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சில கம்பெனி வந்து நேஷனல் கம்பெனி ட்ரிபியூனல் லால இருப்பாங்க. என்சிஎல்டில இஷ்யூ இருக்கும். இல்லைன்னா வந்து பிஎஃப்லே வந்து அ 7A என்குயரியோ இல்ல வந்துட்டு அப்பீலேட்ஸ் அத்தாரிட்டில அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அப்பீலேட் கோர்ட்ஸ் போயிருப்பாங்க. அந்த கேஸ்ல எம்ப்ளாயி இருப்பாங்க. ஆனா நில் சலான் மட்டும் அந்த டிஸ்பியூட் வந்து க்ளோசர் ஆகுற வரைக்கும் அந்த இன்சால்வன்சி ப்ராசஸிங் இதாகும்போது அவங்க நில் சலான்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த நில் சலான் ஆப்ஷன்ஸ் இப்போ பாசிபிலிட்டி கிடையாது. எல்லா எம்ப்ளாயிக்குமே நம்ம 30 ஆர் 31 டேஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் மந்த்ல என்சிபி டேஸ் மார்க். அதனால இது மேபி லைக் அவங்க வேற ஃபர்தர் ப்ராக்ரஸா இதுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் கொண்டு வரலாம். ஆனா இப்போதைக்கு இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்கன்னா, டேட்டா ஃபிக்ஸிங் பண்ணீங்கன்னா தான் நில் சலான் வரும். இந்த நில் சலான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டேட்டா சலான் என்ட்ரியில போயிட்டு நீங்க நில் சலான்ஸ் வந்து ஈஸியா வந்து அதே மாதிரி டேட் ஆஃப் ஜாயினிங் முன்னால இது வரைக்கும் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் ஒரு எம்ப்ளாயி 5 இயர்ஸா ஒர்க் பண்றாரு, 7 இயர்ஸா ஒர்க் பண்றாரு. ஆனா அவருக்கு டேட் ஆஃப் ஜாயினிங்கே இல்ல அப்படின்னா பிரச்சனையே இருக்காது. ஆனா இந்த சாஃப்ட்வேர் கரெக்டா கேப்சர் பண்றதுனால டேட் ஆஃப் ஜாயினிங் இல்லைன்னா அவருடைய நேம் சலான்ல இன்க்ளூட் ஆகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஜேடி இனிஷியேட் பண்ணணும். எம்ப்ளாயர் டிஎஸ்சிஆர் இசைன்ல அப்ரூவ் பண்ணணும். அப்புறம் ஃபீல்ட் ஆஃபீஸர் அப்ரூவல் பண்ணணும். இதுக்கு 3 to 4 டேஸ் வந்து டென்டேட்டிவா ஆகும். அதே மாதிரி அரியர் சலான்னு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமா கேட்டுக்கங்க. அரியர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உங்க கம்பெனியில வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரிமென்ட் வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு தர்றாங்க. இல்ல வந்து சில கம்பெனியில யூனியன் இருக்கனால வேஜ் செட்டில்மெண்ட்னால டிலே ஆயிருக்கும். இப்போ கோவிட் டைம்லாம் பார்த்தீங்கன்னா டிலே ஆச்சு. அதே மாதிரி டிஏ ரிவிஷன் சில ஸ்டேட்ல வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு உங்களுக்கு அரியர் சலான் பண்ண வேண்டியதா இருக்கும். அரியர் சலான் பண்ணும்போது ரொம்ப கவனமா பண்ணுங்க. ஏன்னா முன்னாலலாம் மிஸ்டேக் பண்ணா பிரச்சனை இல்ல. இப்ப பண்ணீங்கன்னா இம்மீடியட்டா காம்பீட் பண்ணி உங்களுக்கு டேமேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும். எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஜனவரி டு செப்டம்பர் 2025க்கு ஒரு டிஎன்எஸ் அலவன்சஸ் வந்து ரிவிஷன் ஆயிருக்கு. இத வந்து தெரியாம அந்த ஹெச்ஆர் பர்சனோ இல்ல அக்கவுண்ட்ஸ் பர்சனோ ஜனவரி 2025லயே வந்து அவர் அரியர் சலான் போட்டாருன்னா, அந்த ஜனவரியில இருந்து இப்போ வரைக்கும் உள்ள டிலே டேட்டுக்கு மொத்தமா அது லேக்ஸ் கணக்கோ, குரோர்ஸ் கணக்கோ வந்துரும். அதனால அப்படி பண்ணக்கூடாது. எப்ப டிஸ்பர்ஸ் அமௌண்ட் ஆகுதோ, இப்போ ஜனவரி டு செப்டம்பர் வந்து 2nd அக்டோபர் தான் வந்து டிஸ்பர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா,
அந்த 2nd அக்டோபர் மந்த்ல தான் நீங்க வந்து டிஸ்பர்சல் டேட்டா எடுத்துக்கணும். இல்லைன்னா நீங்க வந்துட்டு செப்டம்பர்லயே 30த்தே குடுத்துட்டாங்க. செப்டம்பர்லயே குடுத்துட்டாங்கன்னா, நீங்க செப்டம்பர் அரியர் சலானா தான் போட முடியும். இன்கேஸ் அக்டோபர்னா, நீங்க வந்து அக்டோபர் சலான் எப்ப பண்றீங்களோ, அப்ப டிஸ்பர்ஸ் டேட் போட்டு குடுக்கலாம். இது வந்து முன்னால நம்மளுக்கு அது ஒரு ப்ராப்பரான ரிட்டன் இது இல்ல. இப்ப FAQலயே இது இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபியூச்சர் ரெஃபரன்ஸஸ்க்கு அதையும் நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து டெல்லில இருந்து வந்து கமிஷனர் ஃபார் கம்ப்ளைண்ட்ஸஸ் வந்து சைன் பண்ணியே இது பண்ணியிருக்காங்க. அதனால நீங்க அத வந்து நீங்க ஒரு ப்ரூஃபா வந்து காமிச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அடிஷனல் அட்வான்டேஜஸ். ஆனா சலான் அரியர் சலான் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க வந்துட்டு இத வந்து பண்ண வேண்டியதா இருக்கும். அதே மாரி ஓல்டு அண்ட் அன்பெய்ட் சலான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ஆயிடும். இனி வந்து அந்த பழைய சலான் வந்து நீங்க பே பண்ணலைன்னா கண்டிப்பா போயிருக்கும். பே பண்ணலைன்னா சலான் போயிருக்கும். மறுபடியும் சலான் ஜெனரேட் பண்ணும். அந்த சலான் பண்ணும்போது நான் சொன்ன மாரி நீங்க ப்ரீவியஸ் மந்த்லாம் பண்ணா தான் பிரசன்ட் மந்த் சலான் வந்து பண்ண முடியும். அதே மாரி ஆக்டிவ் சீட்ஸ் வேரியன்ட்ஸ்ல இப்போ ஒரு புது எரர் வருது. அதாவது உங்களுடைய நேம் வந்து நீங்க டெக்ஸ்ட் ஃபைல்ல வச்சிருக்கீங்க. அஸ் பர் சேலரி ரிஜிஸ்டரோ இல்ல பிஎஃப் ஒர்க் ஷீட்ஸ்ல வந்துட்டு அத டெக்ஸ்ட்டா கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு நேம் இருக்கு. ஆனா உங்களோட ஆக்டிவ் சீட்ஸ் பிஎஃப் போர்ட்டல்ல வேறயா இருந்துச்சுன்னா, முன்னாலலாம் அது வந்து அ எடுத்துக்கிறோம். நம்ம வந்து சலான் ஜெனரேட் பண்ணிடலாம். இப்போ அது என்னன்னா, அது ஒரு ரெட்டா வந்து மார்க் பண்ணி வருது. அப்ப நீங்க என்ன பண்ணணும், ஆக்டிவ் மெம்பர்ஸ டவுன்லோட் பண்ணிட்டு, ஆக்டிவ் மெம்பர்ஸ்ல நேம் அந்த கன்சர்ன் எம்ப்ளாயி தான யுஏஎன் நம்பர வெரிஃபை பண்ணிட்டு, நீங்க அஸ் பர் ஆக்டிவ் மெம்பர் என்ன இருக்கோ, அத நீங்க கொஞ்சம் இம்மீடியட்டா அப்பதான் வந்து உங்கனால சலான் வந்து ஜெனரேட் டேமேஜ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா, தனியா தான் வரும். நம்ம ரெமிட்டன்ஸ் பண்ணி முடிச்சது தான் வரும். இப்போ வந்து டேமேஜ் அண்ட் இன்ட்ரஸ்டட் எப்ப சலான் ஜெனரேட் பண்றோமோ, அந்த டேட்லயே வந்துட்டு உங்களுக்கு வந்துரும். அதே மாரி இந்த சலான வந்து நம்ம பார்ட் பேமெண்ட்ல ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபுல் பேமெண்ட்ஸ் இருக்கு. அ அ பார்ட் பேமெண்ட்ஸும் இருக்கு. ஸோ, அதனால அதில நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு கூட பண்ணலாம். பட் ஆனா ஆப்ஷன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கு. அது வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவைலபிளா குடுத்துருக்காங்க. ஸோ, இத தவிர வந்து பார்த்தீங்கன்னா, பிஎஃப் ட்ரஸ்ட்டு. ஸோ, ட்ரஸ்ட் வந்து முன்னால எந்த டீட்டெயில்ஸும் அப்டேட்டட் பண்ண தேவையில்ல. இப்போ வந்து பிஎஃப் ட்ரஸ்ட்டும் வந்து சலான்ஸ் வந்து அவங்க வந்து உள்ள அப்டேட்டட் பண்ணணும். டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ, அவங்க அப்டேட்டட் பண்றது வந்து எப்படி நம்ம இடிஎல்ஐ சலான்ஸ் போட்டு கடைசில 0 வருதோ, அதே மாரி இவங்களும் இந்த சலான்ஸ் வந்து உள்ள ஃபுல்லா போட்ட பின்னாடி எல்லா அமௌண்ட்ஸும் 0 பேயபிள் ஆயிடும். அதாவது அவங்க கான்ட்ரிபியூஷன் மட்டும். இதுல என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இருக்கிறது அந்த அனெக்ஸர் கே வந்து பிஎஃப் ட்ரஸ்ட்ல இருந்து வரது லேட் ஆகுது. ஒருத்தர் எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து அன்எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டோ இல்ல வைஸ் வெர்சாவோ சேஞ்ச் பண்ணும்போது, அது நெறைய பிரச்சனை இருக்கிறனால எல்லா டேட்டாவும் இனிமே வந்துட்டு அ பிஎஃப் ஆஃபீஸ்லயும் அவைலபிளா இருக்கறதுக்கு பண்றாங்க. இது நான் இடிஎல்ஏ சொன்ன மாரி இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் மாரி, இப்போ ஒரு கம்பெனில வந்து பிஎஃப் ட்ரஸ்ட் மூலமா பண்றனால பிஎஃப்ஓ இல்ல இபிஎஸ், இடிஎல்ஏ இருந்தா அதில டோட்டல் அமௌண்ட்க்கு இன்ஸ்பெக்ஷன் சார்ஜ் மேண்டேட்டரியா பே பண்ணணும். மத்த எந்த அமௌண்ட் பே பண்ண தேவையில்ல. ஆனா சலான் பே பண்ணணும். அதே மாரி இடிஎல்ஐல சொன்ன மாரி தான் நீங்க போம்போதே இது வந்து உங்களுடைய கம்பெனி வந்து எக்ஸம்ப்டட் எஸ்டாப்ளிஷ்மென்ட்னு ஒரு ஃபிளாக் இருக்கும். அந்த ஃபிளாக் வந்து அ டிக் பண்ணிட்டு தான் சலான் வந்து பிஎஃப் ட்ரஸ்ட்க்கு பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து 0 வரும். இன்ஸ்பெக்ஷன் சார்ஜஸ் மட்டும் நீங்க தனியா பே பண்ணிக்கலாம். அது வரல, இல்ல ஏதாவது டிஃபிகல்டீஸ் இருந்தா, நீங்க இம்மீடியட்டா அத நீங்க கரெக்ட் சரிங்க. ஸோ, இப்ப இது எல்லாமே பார்த்தாச்சு. இந்த ஸ்டெப்ஸ்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு பிரச்சனை இருக்குன்னா, இபிஎஃப்ஓ இப்போ புதுசா ஒரு லாஸ்ட் 2, 3 டேஸ் முன்னால வார் ரூம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் குடுத்துருக்காங்க. இது நாங்க நெறைய தடவ கான்டாக்ட் பண்ணிட்டோம். அவ்வளோ ஒண்ணும் பெருசா ரெஸ்பான்ஸ் கிடையாது. ஆனா அவங்க வார் ரூம்ன்னு சொல்லிட்டு கன்சர்ன்ட் ரீஜனல் ஆஃபீஸ், சப் ரீஜனல் ஆஃபீஸ் எல்லா ஸ்டேட்லயுமே இந்த இது வார் ரூம் சொல்லி வச்சிருக்காங்க. நான் சென்னை நம்பர் வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ்க்காக போட்டிருக்கேன். இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா டைரக்ட்டா விசிட் பண்ணுங்க. விசிட் பண்ணா உங்களுக்கு பெஸ்ட் சொல்யூஷன் கிடைக்கும். இது எம்ப்ளாயர் ஃபீட்பேக் அட் இபிஎஃப் epfindia.gov.in சொல்லி ஒண்ணு இருக்குங்க. அந்த ஐடிக்கு அனுப்புங்க. நாங்க ரெக்டிஃபை பண்ணுவோம்னு சொன்னாங்க. ஆனா லாஸ்ட் 2, 3 டேஸா நெறைய அனுப்பிச்சாச்சு. எந்த ரிப்ளையும் இல்ல. மேபி லைக் பிகாஸ் ஆஃப் ஃபார் ஓவர் வால்யூம் ஆஃப் ரிக்வெஸ்ட்டா இருக்கலாம். அது எந்த ரிப்ளையும் இல்ல. அதே மாரி ஆன்லைன் கிரீவன்ஸஸ் ஜஸ்ட் ஃபார் போட்டிருக்கோம்.
மேபி லைக் ஃபார் சில பர்டிகுலர் கன்சர்ன்ட் கமிஷனர் ஆர் டெப்டி கமிஷனர் ஏசி வந்து இதுக்கு ஆக்ஷன் எடுக்கலாம். ஸோ அதுவும் சைமல்டேனியஸாக ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பெஸ்ட்டாக இதுக்கு மேலே இந்த எரருக்கும் சொல்யூஷன்ஸ்க்கும் உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் இருக்குன்னா நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணணும், அந்த வார் ரூம்ன்ற இது வந்து அந்தந்த கன்சர்ன்ட் பிஎஃப் ஆஃபீஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிஎஃப் ஆஃபீஸ் விசிட் பண்ணுங்கள். எம்ப்ளாயராக இருந்தால் எம்ப்ளாயர் டைரெக்டாக போகலாம். ஐடி கார்டு முக்கியம். நீங்கள் கன்சல்டண்ட்டாவோ இல்லை ஒரு தேர்ட் பார்ட்டியாவோ போகிறீங்கன்னா ஆத்தரைசேஷன்ஸ் லெட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைன்னா அவங்களுக்கு ஓவர் வால்யூம்னால உங்களை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க உள்ளே நுழைய விடாமல். அதனால லெட்டர்ஸ் வாங்கிட்டு போய் பாருங்கள். ஏன்னா இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க்கிங் டேஸ் தான் இருக்குது. 3 ஒர்க்கிங் டேஸில் இந்த ப்ராப்ளம் ஷார்ட் அவுட் பண்ணணும். விஷ் யூ ஆல் த பெஸ்ட் to solve the issue, to prepare a challan, and any further queries or proposed support you can contact our company Wave. So please subscribe to our channel, and we are just making for more videos, and definitely it will be encouraging. Thank you.